ஹாய் திஸ் இஸ் ஷாம விஜயநாதன். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஸ்பைரிங்கான உமனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களோட நேம் வந்து டாக்டர் சுதா மூர்த்தி. இவங்க இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, சோஷியல் ஒர்க்கர். அண்ட் இவங்க ஆகஸ்ட் 1950 கர்நாடகாவில் பிறந்தாங்க. இவங்களோட எஜுகேஷன் பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். அந்த காலேஜில் ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க. இவங்க எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பெங்களூரில் படித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு இன்சிடென்ட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, டாடா கம்பெனியில் ஜாப் அப்ளை பண்ணும்போது அந்த ஜாப் ஆடில் என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒன்லி ஃபார் மென்னு இருந்துச்சு. ஸோ இவங்க அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா டைரெக்டாக ஜேஆர்டிக்கே லெட்டர் போட்டாங்க, ஒய் உமன்ஸ் ஆர் நாட் அலௌடட் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த டாடா கம்பெனிலேயே இவங்களை ஃபஸ்ட்டு ஃபீமேல் இன்ஜினியரை ஹையர் பண்ணாங்க. ஸோ வேறு லெவலில் நமக்கான உரிமையை நம்மளே கேட்டு வாங்குறது தான் அந்த எஜுகேஷனோட பவர்ன்ட்டு நான் அதில் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ அவங்க வந்து இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷனில் சேர்மனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு சோஷியல் ஒர்க்கர்ஸ். லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க ஸ்காலர்ஷிப்பை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹைலைட்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பில்ட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. மெயினான திங்க் என்ன பண்ணாங்க அப்படின்னா உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு பிக்கஸ்ட் சப்போர்ட்டாகவும் இருந்திருக்காங்க. ஷி ஆல்சோ அ கிரேட் ரைட்டர். இவங்க எழுதின புக்ஸ் என்னென்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட்டு கிராண்ட்மாஸ் பேக்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ், செகண்டு வைஸ் அண்ட் அதர் வைஸ், தேர்டு தி டே ஐ ஸ்டாப்டு ட்ரிங்கிங் மில்க், ஃபோர்த்து 3000 ஸ்ட்ரிக்சர்ஸ். ஸோ இதெல்லாம் இவங்க எழுதின புக்ஸு. ஸோ இவங்க வாங்கின அவார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா பத்மஸ்ரீ 2006 வாங்கியிருக்காங்க, பத்மபூஷன் 2023 வாங்கியிருக்காங்க. ரீசன்ட்லி ஷி வாஸ் ஆல்சோ மேட் ராஜ்யா சபா மெம்பர் இன் 2024. இவங்க எழுதின புக்ஸாக இருக்கட்டும் அண்ட் இவங்களாக இருக்கட்டும், என்ன அட்மையர் பண்ண ஒரே விஷயம் வந்து இவங்களோட சிம்ப்ளிசிட்டி. இந்த உமன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவங்க விஷயத்தில் இருந்ததுனால மட்டும்தான் அவங்க இவ்வளோ விஷயத்தையும் கடந்து தாண்டி வந்து படித்து முன்னேறி எனக்கான உரிமையை வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி ஸ்டில் ஷீ அலைவ் எ ஒண்டர்ஃபுல் உமன். கிரேட்டஸ்ட்டு திங்கில் இன்னொன்றும் இதுக்குள்ளே சீக்ரெட்டாக ஒழிஞ்சிருக்கு. என்ன தெரியுமா? எஜுகேஷன். அவங்க படித்ததுனால மட்டும்தான் எனக்கான உரிமையை கொடுங்கன்னு சொல்லி தைரியமாக எதிர்த்து நின்று துணிஞ்சு வாங்கினாங்க. அவங்க அந்த காலத்தில் அவ்வளோ ஃப்ரீடம்ஸ் இல்லைனாலும் அவங்களுக்கு கிடைச்ச 1-2 ஃப்ரீடம் பயன்படுத்தி அவங்க லைஃப்பை பில்ட் பண்ணி இப்போ ஒரு சேர்மேனாக அண்ட் சோஷியல் ஒர்க்கராக எல்லா இடத்துலையும் திகழ்கிறாங்க, எல்லா இடத்துலையும் தோற்றப்படுறாங்க. ஸோ அதே போல் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஃப்ரீடமை நம்ம ப்ராப்பராக பயன்படுத்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். Bye.